இருக்கிற காலம் வரைக்கும் இயேசுக்கிறார் கிராமம் கிராமமாய் போக வேண்டும் என்பதுதான் ஒரு வைராக்கியம். ಇರುವಂತ ಕಾಲದವರೆಗೂ ಗ್ರಾಮ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನಗೊಂದು ವೈರಾಗ್ಯ ಉಂಟು. அதுக்கு நமக்கு எங்கெல்லாம் வாசல் திறக்குதோ அங்கெல்லாம் புகுந்து புகுந்து கிராமம் கிராமமா போய் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் என்று அறிவிக்கிறார். ಎಲ್ಲಾ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಯೇಸು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, ಯೇಸು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸಾರಬೇಕು. அந்த ஒரு ಅಭಿಷೇಕத்தை, அந்த ஒரு ಅಗ್ನಿயை தான் ஆண்டவர் அன்றைக்கு போட்டார். ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನೇ, ಆ ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನೇ ದೇವರು ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. நான் உன்னை கைவிட மாட்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. சொன்ன தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை கைவிட்டுறேன். ஊழிய வேணாம், எனக்கு சபை வேணாம், என்ன ஒரு விசுவாசியாவே வச்சுக்கோங்க சப்பா, எத்தனையோ விசை நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறேன். ஆண்டவர் என் கையை விடவில்லை. ಈ ಸೇವೆ ಬೇಡ, ಈ ಸೇವೆ ಬೇಡ, ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಡ, ಯಾವುದು ಬೇಡ, ದೇವರೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, ಆತ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. இப்படித்தான் ஆண்டவர் நடத்தி கேட்டார். ಹೀಗೆ ದೇವರನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. பாதாள வரைக்கும் இன்னும் எவ்வளவு நேரம் போய் பாவம் பண்ணிக்கோ, நான் விட மாட்டேன். ಪಾತಾಳದವರೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಇನ್ನೂ ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡು, ಆದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ಈ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನಗೆ ಹೊಸದಾಗಿ ಕಾಣ್ಪಟ್ಟಿದೆ. நான் சின்ன பிள்ளைல இருந்து வளர்ந்தது வரைக்கும் நான் கேட்டது எல்லாமே பாவம் பண்ணக்கூடாது. ಈ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನಾನು ಕೇಳಿದರೆ ಏನೆಂದರೆ ಪಾಪ ಮಾಡಬಾರದು, சொல்லக்கூடாது, ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು, திருடக்கூடாது, ಕದಿಯಬಾರದು, சினிமா பாட்டு பார்க்க, சினிமா படம் பார்க்க கூடாது, ಸಿನಿಮಾಗಳನ್ನು ನೋಡಬಾರದು, சினிமா பாட்டு கேட்க கூடாது, ಸಿನಿಮಾ ಹಾಡು ಕೇಳಬಾರದು, சினிமா வால் போஸ்டர் நீ பார்க்க கூடாது, ಸಿನಿಮಾ ವಾಲ್ ಪೋಸ್ಟರ್ ನೋಡಬಾರದು. இதெல்லாம் பாவம். ಇದೆಲ್ಲ ಪಾಪ. இப்படிதான் நான் ಹೀಗೆ ನಾನು ಬೆಳೆಸಿದರು, ನಾನು ಹಾಗೆ ಬೆಳೆದೇನೆ. ಆದರೆ ದೇವರು ನನ್ನ ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ನೀನು போய் எவ்வளவு பாவம் பண்ணு, ನೀನು ಹೋಗಿ ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡು. பாதாளம் வரைக்கும் போய் பாதாளம் போற வரைக்கும் நீ பாவம் பண்ண முடியுமா? போய் பாவம் பண்ணு. ಪಾತಾಳದವರೆಗೂ ಹೋಗುವಂತ ಪಾಪವು ನಿನ್ನಲ್ಲಿದ್ದರೂ ನೀನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಲೇ ಇರು. அங்க வந்து நான் அவனை பிடிச்சிட்டு வருவேன். ಅಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ನಿನ್ನ ಎತ್ತಿ ಹಿಡಿಯುವೆನು, அவனை விட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. எனக்கு இந்த வார்த்தை ஆண்டு பேசுறது புதுசா இருந்துச்சு. ನನಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ ವಾಕ್ಯ ಮತ್ತು ಹೊಸದಾಗಿ ಕಾಣ್ಪಟ್ಟಿತು. ஏன்னா ஆண்டவர் வந்து பாவம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು ಅವನು ಹೇಳಿದ್ದು ನೀನು ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு முதல் டைம் ஆண்டவர் வந்து நீ இன்னும் எவ்வளவு பாவம் பண்றியோ போய் பண்ணு சொல்றாரு. ಆ ಯೇಸು ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ ನೀನು ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இது சாத்தான் சொல்றானா ஆண்டவர் சொல்றாரா? ನನಗೆ ಡೌಟ್ ಬಂದಿತ್ತು, ಇದು ಸೈತಾನ ಹೇಳ್ತಾನೆ ದೇವರೇ ಹೇಳ್ತಾನಾ? ஆண்டவர் மறுபடியும் பேசினார். ಪುನಃ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ನೀನು ಎಷ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋದರೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒரு தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರ ಪ್ರೀತಿ ನೋಡಿದ ಪ್ರಿಯವಾದವರೇ, பாவம் பண்ண மனசு வருமா? ನಿನ್ನ ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡಲು ಮನಸ್ಸು ಬರುತ್ತದಾ? தெய்வத்தை விட்டு தூரம் போறதுக்கு மனசு வருமா? ಈ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬರುತ್ತದಾ? எவ்வளவு நம்மளால போய் ஆண்டவர் அறிவிக்க முடியும் அவ்வளோ ஓட வேண்டும். ಎಷ್ಟರವರೆಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕೋ ಅಷ್ಟರವರೆಗೆ